அட பாவி, பாத்தியாடா? பாத்தும் பாக்காத மாதிரி திரும்பிட்டு போறான் பாரு. ஏன் கிளவி அல்ல கையா லட்சணமா வீட்லயே இருக்க வேண்டியதானே? டிக்கில எல்லாம் ஏன் மான மரியாதை கிடைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவேன். ஏண்டா நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக எத்தனை தடவை என் காலில் வந்து விழுந்திருப்ப? அதுக்காக லைஃப் லாங்க உன் காலையிலே கிடக்கிறேன் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி தர முடியுமா? வாட் ஆர் யூ டாக்கிங்? ஐ டாக் இங்கிலீஷ், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். மாமா, உனக்கு வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக எங்க ரெண்டு பேரும் டிக்கில போட்டு பூட்டியா? டேய், உன் ரேஞ்ச் உன்னை வண்டிக்குள்ள உட்கார வைக்க முடியுமாடா? ஒரு ரேஞ்ச் இருந்தா டிக்கில அமுக்குனே. என் ரேஞ்ச் என்ன? ஊர் ரேஞ்ச் என்ன உனக்கு தெரியாதா? என்ன இவங்க எல்லாம் இப்படி பக்கவாதிக்காரங்களா? இவங்களுக்கு சங்கீதமே தெரியாதுங்க. பக்கத்து ஊருக்காருங்க ஊர் சுத்தி பார்க்க வந்தாங்க, அவசரத்துல டிக்கில இருக்காங்க. இறங்கடா, நீங்க வாங்க. டேய் கிளவி கூட்டி போடா. பாத்து இறங்குடா. ஒரிஞ்சிராத. இறங்க இறங்க. நீங்க இருங்க. டிக்கி போறாடே. பாத்தியா செல்வி, அவன் தானே விட்ட. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுத்தா இப்படித்தான் நடக்கும். ஆனது ஆயிப்போச்சு போடா. நீ என்ன பண்ற, அந்த சங்கீதத்தை எனக்கு கத்து கொடு. நான் இவனை விட பெரிய ஆளாகி இதை விட பெரிய காரா வாங்கி வாங்கி உன் மேல ஏத்திடுறேன். அட பாவி, அட ஏத்தி கூட்டு போறேன்னு சொல்றேன் செல்வே. அப்பாடா, ஏன்டா கற்பனை பண்ணும்போதே ரிஸ்கா பண்றீங்க? தொழில் அப்படி இல்ல, வா. இறங்க. என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க? இல்ல காபி சாப்பிட்டு போலாங்க. நீ ஏதாவது ஆர்டர் பண்ண, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே, நல்லா இருக்குங்க காபி. யோ தள்ளியா, வாங்க வாங்க. சார் என்ன சார் வேணும்? இட்லி, தோசை, பொங்கல், இடியாப்பம், ஊத்தாப்பம், வடை, சாம்பார் வடை, தயிர் வடை. ஸ்வீட்ல என்ன காஸ்ட்லி ஆகுது அதெல்லாம் கொண்டு வா. ஓ, என்ன இவ்வளவு ஆர்டர் பண்றீங்க? வயிறு சாப்பிட்டு தானே மனசு பேச முடியும். இவ்வளவு சாப்பிட்ட வார்த்தையா வெளில வரும்? வாணிதான் வருங்களா? அப்ப நீயும் போலியா? சார் உங்க ஆட்டோகிராஃப் சார். நம்மளுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே ஃபேன்ஸ் தானுங்க. தேங்க்யூ ராஜா. என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே? அது மனசு விட்டு பேச வேண்டிய விஷயங்க. அதை விட முக்கியமான விஷயம், அதை கேட்டு நீங்க மனசு என்ன வைக்கணும். பீடிக்கு ரொம்ப பலமா இருக்கு? பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைங்களா? அதாவது என் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு கொள்கைங்க. என்ன கொள்கை? ஏதாவது கஷ்டப்படுற அனாதை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஆஹா, அப்படி இல்லைன்னா ஒரு விதவை பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? உங்களுக்கு தெரியாதுங்களா? இல்லீங்களா? இப்ப கூட நம்மளுக்கு கல்யாணத்துல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. பட் நம்ம ஆடியன்ஸ் இல்லைங்க, ஃபேன்ஸ். அவங்க எப்ப கல்யாணம் லெட்டர் எழுதி நம்மளை கம்பல் பண்றாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி நீங்க ஒரு அபிப்பிராயமே சொல்லிங்க. நல்ல கொள்கை தானே? நம்ம கொள்கையை பத்தி அபிப்பிராயம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. முதல்ல சொன்ன பாருங்க, கஷ்டப்படுற அனாதை பொண்ணு, அது நம்ம கண்ணிலேயே மாட்டலீங்க. ஆனா செகண்ட் சொன்ன பாருங்க, அவிடோ, அவங்க தாங்க நான் பார்த்து வச்சிருக்கணுங்க. கேட்டீங்களா? உங்களுக்கு என்ன ஒரு வாரத்தில் சொல்லிட்டீங்க, கேட்க வேண்டாங்களா? மனசுலயே வச்சிட்டு இருந்தா எப்படி? நேரடியா கேட்டுற வேண்டியதானே? கேட்டலாங்கிறீங்க. கேட்டுருங்க. இப்ப நீங்க தான் சொல்லணும். இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க தானே அந்த ரெண்டாவது பொண்ணு. ராஜி, ராஜிங்க மாமா. ராஜி ஒரு மிஸ்டர் கந்தசாமி, சிட்டில பெரிய சிங்கர், சினிமால கூட பாடிட்டு இருக்காரு. நீங்க யாரும் சொல்லி? ராஜி என் பொண்ணு. நீ வீடு போமா, நான் அப்புறம் வரேன். ராஜிக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கிறதா என்னோட ஒரே ஆசை. உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை யாராவது இருந்தா சொல்லுங்களேன். உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நானும் எதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு சிபாரிசு பண்ணல மிஸ்டர் கந்தசாமி. நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? ஒருத்தர் மேல ஆசைப்படுறதுக்கும் அனுதாபப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் பாக்குறதுக்கு சாதாரண சந்தோஷமான பொண்ணா தெரிஞ்சாலும் எனக்குள்ள நிறைய வரைமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மீறி அவ்வளவு சுலபமா நான் வெளியே வர முடியாது. என்ன மாதிரி பிச்சைக்கார மேல பரிதாபப்பட்டு உங்களை மாதிரி பெரியவங்க சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடும்போது தெரியாம கைப்பற்றது இல்லையா? கைவிட்டதை வச்சு தப்பா கணக்கு போட்ட மாதிரி நான் போட்டேன். என்ன மன்னிச்சுக்குமா. நான் வரேன். என்ன மன்னிச்சுன்னு சொல்லாம போறீங்க? மன்னிச்சுட்டாங்களா இல்லையானே தெரியல கந்தசாமி. சார் நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு சார், ஆனா ஸ்வீட் மட்டும் இல்ல சார். இருந்தாலும் இப்ப நான் சாப்பிட முடியாதியா? வெளில போட்டு வண்டிக்கு எடுத்துட்டு வா. சாரி, ஏதோ ஆர்டர் பண்ணியா? இல்ல. ஏ என்னாச்சு? எனக்கு வேண்டாம், வா போலாம். என்ன ஒரே டென்ஷனா இருக்கு? மணி என்னாச்சு பாருங்க, 8. இன்னும் அந்த பொண்ணு வீடு வந்து சேரல. வந்துடும். இன்னைக்கு வரட்டும், அவளை ரெண்டுல ஒண்ணு கேட்காம விட போறது இல்ல. சரிம்மா, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட. நீங்களே சொல்லுங்க, 8 மணி வரைக்கும் குட்டி சோற போயிட்டு. அதோ வந்துட்ட பாரு.
See you tomorrow. இல்ல ஏன் லேட்டு உன்னை தாண்டி கேக்குறேன் ஏன் லேட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல 8 மணி ஆச்சு இவ்வளவு நேரம் எங்க நந்தினி, உள்ள போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் பேசலாம். நிப்பமா உள்ள போ. எல்லாம் உங்களாலதான். நீங்க நான் கொடுக்குற என்ன- இடம் தான். அங்க பாருங்க அவள். ஏய் நில்லடி. கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், பதில் பேசாம போறேன். ஏன் லேட்டு? இல்லம்மா, கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிய லேட் ஆயிடுச்சுமா. டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுமா. என்னடி டிராபிக் ஜாம்? மினிஸ்டர்ஸ் கார்ல வந்ததுனால லேட் ஆயிடுச்சுமா. போய் சொல்றா பாருங்க. 5 சரி மணிக்கு விட்டுடுமா, ஃபோன் பண்ணி கேட்டப்போ ஏன் இப்படி இதுக்கு போய் சண்டை போட்டு 5 மணிக்கு வரணும் நினைச்சானா 5:30 தான் முடிஞ்சது. ஃபோன் பண்ணி கேட்டப்போ கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே. நீங்க No, I really wanted to come at 5:30 but because ஃபோன் பண்ணி கேட்டாரே. அப்ப என்ன ரங்கசாமி போய் சொல்றாரா? என்ன ரங்கசாமி நம்ம ரெண்டு பேர் மத்தியில இவர் யாரு? நான் எங்க போறேன் எங்க வரேன்னு பாக்குறதா உங்க வேலையா? இல்லம்மா, அம்மா ஏதோ கேட்டாளேன்னு நான் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. ஏய் கேள்வி கேக்குறது நானு. எனக்கு பதில் சொல்லுடி. எதுக்கு அனாவசியமா அவர் மேல பாயற? மரியாதை இல்லாம யார்கிட்ட பேசுறோம்னு ஞாபகம் வச்சுட்டு பேசு. நந்தினி இருமா, கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா கேளு. அவங்க கோமா கேட்பாங்க, நானும் கோமா பதில் சொல்வேன். அத கேட்க நீங்க யார் சார்? ஏய் யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல. என்னடி இப்படி முட்டாத்தனமா பிஹேவ் பண்ற? ஏய் நில்லடி. கையெடுங்க. யாரு முட்டாள்தனமா பிஹேவ் பண்றாங்க? நீயா நானா? ரங்கசாமி என்ன பேசுற இவ? நான் முட்டாள்தனமா நான் பிஹேவ் கேட்கறேன் நந்தினி, சும்மா என்ன இரு. ஆச்சு? ஏம்மா, அம்மா கேட்கறது உன் நல்லதுக்கு தானேம்மா. வயசுக்கு வந்த பொண்ணு நேரம் கெட்ட நேரத்துல இந்த மாதிரி கண்டவனோட வந்து- Stop it. என்ன சொன்னீங்க? கண்டவனுடையா? உன்னை பைக்ல டிராப் பண்ணிட்டு போனானே அவன் யாரு? அவ என் பாய் ஃப்ரெண்ட். தைரியம் இருந்தா என் முகத்தை பத்தி இன்னொரு தடவை சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமா சொல்லுவேன், அவ என் பாய் ஃப்ரெண்ட். என்ன செய்வ? படிக்கிற வயசுல உனக்கு என்னடி பாய் ஃப்ரெண்ட்? உன்னை நான் என்ன பண்ண ஒரே, போறேன்? நந்தினி என்ன பண்ற நீ? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வயசுக்கு வளர்த்திருக்க? வந்து- நிஜமாவது உனக்கு இருக்கா? பாய் ஃப்ரெண்ட்னதுக்கே கோவம் வருதே. இந்த வயசுல நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கியே, இதுக்கு என்ன சொல்ற? என்னடி பைத்தியக்காரத்தனமா நந்தினி, பேசுற? என்ன பண்ற நீ? யாரை சொல்ற? அதோ, அதோ, உன் கைய பிடிச்சிருக்காரே இவர்தான். ஊரே உங்களை பத்தி பேசுதே. அவமானம் என்னால தாங்க முடியல. நந்தினி என்னம்மா இது? நீங்க பைத்தியக்காரத்தனமா சும்மா இருமா நீ. அது ஏதோ டென்ஷன்ல பேசிருக்க. ஏம்மா விளையாட்டுக்கு தானே சொன்ன நீ? இல்ல சீரியஸா தான் சொல்றேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றத நீ நம்புறியா? நம்புறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். என்னடி சாத்தியம்? இதோ, இது பாரு. இல்லன்னு சொல்லு. வாய மூடிட்டு இருக்காரு. இதுல என்ன தெரியல? பாடிங்க. என்னடி சொன்ன? ஆ? உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் நீயும் நானும் அனாதைகளா கிடந்தோம். அப்ப ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்னு யோசிச்சேன், நினைச்சேன். அந்த நினைப்ப மாத்தி நானும் வாழலாங்கிற நம்பிக்கை உண்டாக்கி கொடுத்ததே இதோ இவர்தான். நீ தப்பா பேசினியடி. அந்த ரங்கசாமி தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி இப்ப நான் பாத்துட்டு இருக்கேனே, அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுத்தது இதே ரங்கசாமி தான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கும் எனக்கும், ஏன் இந்த குடும்பத்துக்கும் வெறும் துணையா மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தை தாங்க துணை அவர் தாண்டி. அவரை போய் எவ்வளவு தப்பு தப்பா பேசி. ரங்கசாமி, ரங்கசாமி அடே எங்க அப்பா, டிக்கெட் காசுக்கு மேல 1 இன்ச்சு கூட பயணம் பண்ண விட மாட்டாங்க போல இருக்கு. கத்தி மாதிரி கட் பண்றாங்க. கிளவி வரா டே. பாரதி ராஜா படத்துக்கு ஹீரோயின் மாதிரி கால் தனியா கை தனியா வருது. என்ன புழுக்கண்டா? ஆமா, ஊர்ல பூரா நம்ம ஏர் கண்டிஷன் தானே இருந்தோம். இங்க புழுங்காம இருக்குமா? டேய், அங்க ஆலமரத்து நிழலும் அரச மரத்து காத்தும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும்டா. இங்க பஸ்ஸும் லாரியும் விடுற மூச்சு தானே இருக்கு. மண் ரோட்ல நடந்துட்டு இருந்த மவுண்ட் ரோட்ல காலடி எடுத்து வச்சோம்னா லொகேஷன் டிஃபரெண்ட் பத்தி டீடைல் பண்றியா நீ? கேளாவே. டேய், கிளவின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரே அரை அரைஞ்சு செவிடு கூட எல்லாம் பேத்து போடுவேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நீ சாகர வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணாம இருப்ப. அதுக்காக உன்னை எல்கேஜி சேர்த்துவாங்களா? வேற என்ன உன்னை கூப்பிட முடியுங்க? அழகா மரியாதையா செல்லம்மா செல்வின்னு கூப்பிடுறா. ஓகே, மெட்ராஸ்க்கு வந்திருக்க. இது ஒரு வில்லங்கமான ஊரு. செல்வின்னு பிரியமா கூடுவானுங்க, அப்புறம் ஜெயில கொண்டு போய் விட்டுருவானுங்க. பரவாயில்லையா? டேய், உங்ககிட்ட இருக்கிறத விட ஜெயில் பரவாயில்லடா. தென் கேரி ஆன். ஜெயில இருக்கலாம் கள்ளிப்பால் ஊத்து. ஏண்டா, ஆ? பசி வயித்த கிள்ளுது, சோத்துக்கு ஏற்பாடு பண்ணுவியா? அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு வேணா வருவனே. இங்க என் மருமக இருக்கான், அவனை பார்த்தா எல்லாத்தையும் பாத்துக்குவான். அவனை எங்க போய் பிடிப்பேன்? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. ஆ. இந்த கட் அவுட்டுக்கு காக்கி பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரியே இருப்பேன். ஆ. இப்ப நீ கண்ணாடி தானே போட்டிருக்க, ஆ. அவன் கண்ணாடிக்கு பின்னாடி ஒளிகிற மாதிரியே ஒரு கண்ணாடி போட்டிருப்பேன். என்ன உத்தியோகம் பாக்குறான்? பெரிய உத்தியோகமா தான் இருக்கேன். ஏதோ பெட்ரோலியம் கார்பரேஷன் கடுதாசி காட்டினா. இது புடி. பெட்ரோலியம் கார்பரேஷன் அங்க என்ன பண்ணுது? டேய் மாப்ள, ஐயே,
இவர் கருப்பட்டி கந்தசாமி இல்ல, இவர் எங்க இங்க வந்தாரு? ஐயோ மாமாய்! டேய் டேய் மாப்ள டேய் நில்றா மாடா ஏடா மாமனுக்கு தெம்பு இருக்காதேன்னு பாக்குறியா 2 நாளா வயிறு சைடு வீக்கடா இல்ல பைக்க பாஞ்சு வருவேன். அது இல்ல மாமா, அங்க கொசு தொல்லை மலரிகளே வந்துருமோன்னு. டேய் நீ மலேரியாவுக்கு பயந்து ஓடுனியா மாமனுக்கு பயந்து ஓடுனியா? ஏண்டா என் கருப்பட்டி சக்கரை வியாபாரத்துல நான் எத்தனை கொசுவை பாத்திருப்பேன். எங்கடே கதை விடுற நீ? உன் சக்கரை வியாபாரம் என்னாச்சு? அது ஏன் மாப்ள கேக்குற? ஊர் பூரா டயாபிட்டிஸ் சக்கரை வியாதி வியாபாரம் படுத்துருச்சு. அதனால சிட்டிக்கு வந்து மியூசிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். அப்படியா? அது வர்றது யாரு? பி சுசீலா. அப்படி ஆகணும்னு நினைச்சது முடியல. அதனால ஜானகி ஒரு பொட்டு மட்டும் வச்சிருக்கு. ஆனா பாடிச்சுன்னு வையே என்ன ஆகும்? திருவிழா கூட்டத்துல பாம்புட்ட மாதிரி சலர்னு கூட்டமே கலைஞ்சிடும். பூரா நேட்டிவிட்டி சாங்ஸ். வாதாயி என்னடா என்ன வெயில்ல நிக்க வச்சுட்டு மாமனு மருமனு ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க? ஐயே மாமா, என்ன இப்படி சாரி இருக்கு? எல்லாம் நேட்டிவிட்டி சாங்ப்பா. இதுகிட்ட கத்துக்கிட்டு தான் நான் கச்சேரியே பண்ணணும். இதுகிட்ட கத்துக்கிட்டு அப்புறம் கச்சேரி பண்ண ஆமா, நிறைய பேர் கச்சேரியில வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் தான் கத்துக்கிறேன். அதுக்கு நான் எவ்வளவு பெட்டர் இல்லையா? டேய் பேச்ச நிறுத்துங்கடா. முதல்ல தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் பாருங்க. ஐயா மாமா, என்ன மாப்ள நீ தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். நம்பி வந்திருக்க, நீ எங்களோட வந்த மாதிரி அதிர்ச்சி அடைறிய. இப்ப தங்கறதுக்கு இடம் திங்கிறதுக்கு சோறு இதெல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணுமா? ஏன் அவர் வெத்தலாவுக்கு பீடியில யார் வாங்கி தருவா? விட்டா பழங்கிழப்ப இவளுக்கு. அப்பதான் அவளை காலையில டைஜஷன் ஆக. ஐயோ உங்கள்ட்ட அட்ரஸ் கொடுத்ததே தப்பாயிருச்சு. என்னடா இவன் இப்படி சலிச்சுக்கிட்டு போறான்? என்னமா மருமகன் ஆசையா வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கான்னு சொன்ன என்கிட்ட. ஒரு நம்பிக்கை ஊட்டுறதா இல்ல என்ன நம்பி வருவே நீ? நட அடப்பாவி, என்ன பண்றான் அவன் மருமகன்? மாப்பிள பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா? ஏதாவது பண்ணுவான். ஏடா மாப்பிள என்னடா பண்ற? பெட்ரோல உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருடிட்டு இருக்குன்னு சொல்லு. அததான் அப்படி கௌரவமா சொன்னேன். இதுதான் டவுன்ல இத்தனை காலமா நீ பண்ணிட்டு இருக்கிற வியாபாரமா? ஆமா, பின்ன இத ஊர்லயே பண்ணலாமே. அட ஊர்ல ஏது லாரிக்காரல மாட்டு வண்டியில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எந்த காலத்துல இருக்கிற நீ? இப்பெல்லாம் பால்காரன டிவி ஸ்பீட்ல வியாபாரமே பண்றான். மாட்டுக்கே பேஜர்ல மெசேஜ் கொடுக்குறான். இன்னும் கொஞ்ச நாள்ல பால்காரனும் மோர்காரியும் செல்லுல பேசிக்க போறாங்க. அதுக்கிட்ட பசி தாங்க முடியல, இதையா குடிக்க முடியும்? வித்து காசாக்கி தின்ன வேண்டித்தான். மாமா பிரேக்ஃபாஸ்டுக்கு டிவிஎஸ் 50, லஞ்சுக்கு பைக்குங்க, டின்னருக்கு ஐயே மாருதி எஸ்டீம் டவுன்ல இருக்கே. மாப்பிள நான் எப்பவுமே கொஞ்சம் சரக்கு போட்டு தான் சாப்பிடுவேன். அதனால ஒரு பெரிய வண்டியா பாத்துறேன். அப்படியா? அப்ப பார்ட்டி ஒன்லி பீர், கிங் பிஷர், அதுவும் ஐஸ்ல வச்சா தான் சாப்பிடுவேன். ஏன் கதவு சாத்தின? சொல். உன்ன மாதிரி சுமாரான ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல என்ன மாதிரி அழகான ஒரு பையன் உள்ள நுழைஞ்சி கதவை சாத்துனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புரியல? என்ன ரேப் பண்ண போறியா? ஆமா. அது பச்சையா சொல்ல. ஏன் இப்படி கேலு தரமா சிரிக்கிற? உனக்கு பயமா இல்ல? நீ பயப்படாம இருந்தா சரி. இத பாரு கண்ணு, நீ என்ன அனாவசியமா துரத்த, நான் ஓட, உன் சட்டை கிழிஞ்சு என் ஜாக்கெட் கிழிஞ்சு, இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்மா? சரியா? ஐயோ ஆபாசம் ஆபாசம். என்ன தெரியுதுல்ல? பண்ற? அப்புறம் ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? சரி வா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க கூப்பிடுற? நீ வா, நான் சொல்றேன். அப்பா, இவ்வளவு டிவோட்டிஸ் இருக்காங்க. யார் அவரு? அவர் பெரிய வடநாட்டு மகான். அவரை தரிசனம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். 1 அடியில தாடியும் ஜடா முடியும் வச்சிருந்தா நீ கூட மகான் தான். என்ன சொல்ற? இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நான் காலையில வர மாட்டேன். ओके कुमटुको बेटा लड़की के हाथ थाम लो. स्वामी जी நம்ம 2 பேர் கையும் புடிச்சுக்க சொல்றாரு. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. ஏன் கையை தானே பிடிக்க சொல்றாரு, அதுக்கு எப்படி தயங்குற? लड़की का जन्मदिन बोलो. जुलाई 21. எதுக்கு பிறந்த நாள் அவர்கிட்ட சொன்ன? கேட்டாரு சொன்னேன். வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். மோதிரத்தை ஏன் திருப்பி தர?
ஏன் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன்? அப்படிதான், நான் அப்படிதான். அதான் ஏன்னு கேக்குறேன். பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல சொல்லு. இந்த சாமியாரு மந்திரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அந்த மகன் எவ்வளவு பெருந்தன்மையா நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. வாட்? கல்யாணமா? ஆமா, கையை பிடிச்சு தண்ணி தெளிச்சு மந்திரம் சொன்னது அதுக்குதான். நம்ம கல்யாணத்தை டிசைட் பண்ண இவன் யாரு? ஏய், அவர் ஒரு பெரிய மகான். அவர் சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே. அது எப்படி சுரேஷ் இப்ப டிசைட் பண்ண முடியும்? ராஜி, என்ன சொன்னக்க? அப்ப நம்ம காதல் ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? சில சமயம் ரொம்ப அன்பா நடந்துக்கிற, திடீர்னு மூட் அவுட் ஆகி ரொம்ப விலகி போற. இதெல்லாம் ஏன்? ஏன் திடீர்னு உன்னை விட்டு விலகி போகணும்னு தோணுது. உன்னை விட்டு விலகவே கூடாதுன்னு தோணுது. ஏன் இப்படி? ஏன் இப்படி? எனக்கே தெரியலையே. என் மனசெல்லாம் பரபரன்னு இருக்கு. எனக்கு நானே போட்டுக்கிற வட்டம், அந்த வட்டத்துல இருக்கிறவங்க யாரு? யாருங்க? சொல்லு ராஜே, சொல்லு. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். எங்க என்னம்மா? இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சுல்ல? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்க வேண்டியதானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. ஆமா, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்பா தப்பிச்சேன். சர்தா கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணி கூட எனக்கு வேலை கிடைக்கவில்லை. சந்தோஷம். சோம்பேறி சோம்பேறி. ஏன் இவ்வளவு லேட்? இன்டர்வியூ இருக்கிறதே மறந்து போச்சா? அதெல்லாம் மறக்கல. அப்புறம் ஏன் லேட்? பஸ்ல ஒரே கூட்டம். உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இன்டர்வியூக்கு கரெக்ட் இடத்துக்கு வரணும்ன்ற அக்கறை உனக்கு இருக்கணும். ஆமா, பெருசா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண மட்டும் வேலை கிடைச்சிட்டு போதாக்கும். அப்புறம் எதுக்கு நீ வேலை ட்ரை பண்ற? சாரதே, சொல்கிறேன் கேள். இப்ப நான் பாத்துட்டு இருக்கேனே பார்ட் டைம் ஜாப், அதே போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, அந்த வேலையை கூட விட்டுடுவேன். விட்டுட்டு புருஷன் சம்பாதிக்கிறதுல சந்தோஷமா ஜாம் ஜாம்னு சாப்பிட்டுட்டு, அவருக்கும் சமைச்சு போட்டு வச 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 குழந்தைங்களை பெத்துக்கிட்டு, அதுங்களெல்லாம் கொஞ்சிக்கிட்டு மூக்கெல்லாம் சிந்திக்கிட்டு ஒரே கும்மாளம் தான். ஏய், 2 குழந்தைக்கு மேல பெத்து கூடாது கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்கு, தெரியல? ஆமா, சிகரெட் குடிப்பது உடல்நலத்துக்கு கேடுன்னு சிகரெட் பாக்கெட் மேலேயே போட்டிருக்காங்க. அதுக்காக சிகரெட் குடிக்காம இருக்காங்களா? சரி, கல்யாணம் குழந்தை எல்லாம் இவ்வளவு பேசுறியே, லவ் பண்ற ஐடியா எல்லாம் இல்லையா? சீச்சி, அதெல்லாம் வேண்டாப்பா, போரு. நல்லா சம்பாதிக்கிறவனா நல்லவனா என்ன வச்சு காப்பாத்துறவனா இருந்தா சொல்லு, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் காதலிச்சுட்டா போச்சு. அர்த்த ராத்திரியில கொடை பிடிக்க ஆசைப்படுற, எவன் மாட்ட போறானோ?